லோன் போட்டு கொடுத்து 8 மாசம் ஆச்சு. 6 மாசம் கட்டல, 2 மாசம் தான் கட்டியிருக்காங்க. 6 மாசமா வாங்காம நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? நான் வந்து எல்லா டைம் கேட்கற டைம்ல தரேன்னு சொல்லிட்டு அப்படியே வளர்ப்பிட்டே இருக்காங்க. நானும் நிறைய டைம் வந்துட்டேன், எல்லா வீக்கும் வந்துட்டு தான் இருக்கேன். தரேன்னு சொல்றாங்கன்னா நீ தராததுக்கு நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? யாரை கூட்டிட்டு போய் பார்த்த? நீ பாட்டுக்கு லோனை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிருவ டூரு, அங்க இங்கன்னு ஃபேமிலியோட போயிருவ. நீ காலையில இருந்து பாத்துட்டு இருக்கல எத்தனை காண்காது நம்மளை போட்டு அந்த காட்சி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் என்னன்னு தெரியாது தம்பி. இந்த கலெக்ஷன் நீங்க நம்ம வாங்கிட்டு தான் போறோம், சரியா? வீடை காட்டுவா சார். ஒரு போன் மட்டும் அந்த வீடு தான் சார், பேசிட்டு மட்டும் வந்தாரு. சரி பாருங்க, ஒரு நாள் வீட்டுல இருந்தா போதும், எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? லோன் வாங்கியிருக்க, வாங்கி 8 மாசம் ஆச்சு, அதுல 2 மாசம் தான் கட்டியிருக்க, 6 மாசம் கட்டவே இல்ல. லோனை கட்டுறத விட என்னையா வேலை? ஒரு மாசம் 2600, அது உன்னால கட்ட முடியாதா? உனக்கு வந்துட்டு அந்த 2600 வசூல் பண்றதுக்கு உனக்கு வந்துட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்கணும், பால்காரன் வேலை பார்க்கணும், எல்லா வேலையும் பார்த்து அந்த பையன் பாவம், உன்னால அவன் வேலை போகுதியா? அப்படி காசை வாங்கி திங்க தெரியுது இல்ல? நல்ல தெரியுது இல்ல? என்ன ரொம்ப பேசுறாங்க? இப்படிதான் ஏன் பேசுவேன்? ரோஸ் இருக்குல்ல, 2600 எடுத்துட்டு வாப்போ, போய் எடுத்துட்டு வாப்போ. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்ல போறேன்? இந்த மாசம் நான் கட்டல, அடுத்த மாசம் கட்டுறேன் அப்படின்னு தானே சொல்ல போறேன். பெருசா என்னையா சொல்லிட போறீங்க? அவ்வளவு ரோஸ் இருந்துன்னா கட்டு 2600 உன்னால கட்ட முடியாதா? கட்டுப்பா. சரி. ஐயோ, இரு கூப்பிடு. சார் இந்த வீடு இல்ல சார், பக்கத்து வீடு சார். நீ வீடு மாதிரி வந்துட்டு என்ன கேட்ட? சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியான்னு கேட்டல? வா, என்ன திங்கிறேன்னு காட்டுறேன், வாடா. இவரை காப்பாத்தணும் கத்துரு.